Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம குந்தன் ஸ்டோன் சைஸஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற குந்தன் ஸ்டோன் வந்து ஐ ஷேப் பாருங்கள். ஐ ஷேப்போட சைஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு நம்ம ஸ்டோன் எடுத்து ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டோனை நம்ம அந்த லைன்ஸ் மேலே வைக்கும்போது அந்த ஸ்டோன் எத்தனை லைனில் வரைக்கும் கவர் ஆகுதோ அதோட சைஸஸ் தான் வந்து ஸ்டோனோட சைஸு. பாருங்கள், நம்ம நீல் வாக்கில் வைக்கும்போது அது எத்தனை லைன்ஸ் டச் ஆகுது பாருங்கள். 4 லைன் டச் ஆகுது. இந்த சைட் வைக்கும்போது எத்தனை நம்பர்ஸ் டச் ஆகுது பாருங்கள். 6 நம்பர்ஸ் டச் சிக்ஸ் லைன்ஸ் டச் ஆகும். அப்போ இது வந்து 6x4 இதோட சைஸ் வந்து பாருங்கள். எத்தனை லைன்ஸ் வந்து கவுண்டிங் வருதுன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இதுதான் வந்து நமக்கு மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். 6x4 தான் என்கிட்ட இருக்குது. அதுதான் நான் வச்சுருக்கேன். 2 கலர் வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்து சேம் சைஸ் தான் என்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து திலகம் ஷேப் பாருங்கள். திலகம் ஷேப் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதில் நிறைய சைஸஸ் நமக்கு வேரியேஷன் இருக்குது. அதுவுமே நம்ம மெஷர் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். இது வந்து ஜஸ்ட்டு நான் கிளாஸ்க்காக கொஞ்சமாக வாங்கினேன். ஹேர் அக்சசரிஸ் வந்து மேக் பண்ணி வீடியோஸ் போடலாங்கிறதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். அண்ட் என்னோடய பேபிஸ்க்கும் யூஸ் ஆகும், அதனால் நான் வாங்கினேன். திலகம் ஷேப்பை எப்படி மெஷர் பண்ணுறது பாருங்கள். அதோட சைஸ் என்னென்னு பாருங்கள். 6x5 நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி எழுதியிருக்கேன். நம்ம ஒரு ஸ்டோன் எடுத்து அந்த லைனில் வைக்கும் போது எத்தனை லைன் டச் ஆகுது பாருங்கள். 6 லைன் உங்களுக்கு அது டச் ஆகும். அது 6. நீங்கள் இப்படி திருப்பி வைக்கும்போது அதோட லைன் வந்து 4 தான். அது 4 லைன் தான் டச் பண்ணியிருக்கும் பாருங்கள். ஸோ அது வந்து 6x4 6x5 நமக்கு வந்து மெஷர் ஆகும். இது வந்து திலகம் ஷேப். உங்களுக்கு திலகம் ஷேப் வரும். திலகம் ஷேப்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டோனும் உங்களுக்கு நான் அதுக்கு நிறைய வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இருக்குது ஐ ஷேப்பு, நெக்ஸ்ட் வந்து திலகம் ஷேப்பு, நெக்ஸ்ட் ஒன் வந்து ரவுண்ட் சைஸில் என்கிட்ட சின்னது தான் இருக்குது. அது உங்களுக்கு எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்டில் தான் வருமே, பார்த்துக்கோங்க. 3x3 என்கிட்ட இருக்கிறது. அது 3 லைன் தான் வந்து கவர் ஆச்சு. ஸோ என்கிட்ட வந்து க்ரீன் கலரில் இருக்கும் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ஷேப் வந்துட்டு செராமிக் ஸ்டோன் இருக்குது, நார்மல் ஸ்டோனுமே இருக்குது. இது வந்து எத்தனை லைன் டச் ஆகுது பாருங்கள். நம்ம கரெக்டாக வச்சு லைன்ஸ் கரெக்டாக இருக்கிற புது ஸ்கேலாக நீங்கள் எடுத்து மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள், எத்தனை லைன் டச் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்கொயர் ஷேப்புங்கிறதால நமக்கு 4 சைடுமே ஒரே ஈவனாக தான் இருக்கும், எந்த வேரியேஷனும் இருக்காது. 5x5 ரெண்டுமே வந்து எனக்கு அதே தான். இது செராமிக்கு, அது நார்மல். இது பீட் பார்க்க உங்களுக்கு பெருசாக தெரியும், ஆனால் ரெண்டுமே சேம் சைஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், 5x5 ஸ்கொயர் ஷேப் அது. நெக்ஸ்ட்டு ஹார்ட்டின் ஷேப் பாருங்கள். இது ஒன்று செராமிக், ஒன்று நார்மல் பீட் இருக்கும். செராமிக் ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். இன்னொன்று வந்து ஹார்ட் வந்து சின்ன சைஸில் இருக்கும். அது க்ரீனு. அது வந்து 8x8 சைஸில் இருக்கும். இது வந்து 6x2. இதுலையுமே நமக்கு இன்னும் பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எல்லா ஸ்டோன்ஸும் வாங்கி நம்ம வைக்கலாம். ஜஸ்ட் நான் கிளாஸ்க்காக வாங்கினதுனால நான் கொஞ்சம் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். அதோட சைஸ் பாருங்கள். அந்த சைடு எனக்கு 8 நம்பர் வந்தது, இந்த சைடில் 8 நம்பர் வந்தது. இந்த ஹார்ட்டின் ஷேப் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் வரும். நீள்வாட்டத்தில் நம்ம மெஷர் பண்ணும்போதும் குறுக்க மெஷர் பண்ணும்போதும் நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேட் வரும். நெக்ஸ்ட் வந்து ஆஃப் மூன் என்ன சைஸஸ் வருதுன்னு பாருங்கள். நீங்களே கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட மெஷர்மெண்ட்டு கிளியராக புரியும். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நான் மெஹந்தி கிளாஸ், ப்ரூச் கிளாஸஸ்லாம் எடுக்கிறேன் அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்டிங். யாருக்காவது தேவைப்பட்டால் என்னோடய நம்பர் இருக்குது, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் அடுத்தவங்களுக்காவது ரெக்கமெண்ட் ஆகும். லைக்காவது பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல. என்னோடய ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு ஏற்கனவே ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ப்ரூச் கிளாஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பெரிய சைஸ் குந்தன் ஸ்டோன். இது நமக்கு பெரிய சைஸுங்கிறதால நம்பர்ஸ் அதோட கவுண்டிங் வந்து பெருசாக தான் இருக்கும்.
அது வந்து சைஸ் 10x6 அதோட சைஸஸ் வந்து. இன்னொன்று ட்ரையாங்கிள் வச்சுருக்கேன். ட்ரையாங்கிள் வந்து 4x4. எல்லா சைஸுமே வந்து ட்ரையாங்கிள் ஒரே சேமாக தான் இருக்கும். ஸோ 3 பக்கமுமே 4 தான் வரும் நமக்கு. ஸோ 4x4 சைஸஸ் தான் அது. குந்தன் ஸ்டோனில் நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். ஸோ இருக்கிறத உங்ககிட்ட நான் காமிச்சிருக்கேன். ஏற்கனவே மெட்டீரியல் வீடியோஸ் நான் போட்டுட்டேன். ஸ்டோனோட மெஷர்மெண்ட்டு மட்டும் தனியாக வீடியோஸ் போடலாம், யாருக்காவது யூஸ் ஆகுங்கிறதுக்காக நான் போடுறேன். ஹேர் அக்சசரிஸ்க்கான வீடியோஸ் போடுவேன். அது கிளாஸுமே நான் எடுக்கலான்ட்டு இருக்கேன். அதோட ஃபீஸ் வந்து 99 சார்ஜ் பண்ணலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன். நான் வீடியோ ஓரளவுக்கு நான் அப்லோட் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் கிளாஸோட டீட்டெயில்டு நான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடச்சா என்னோடய வீடியோவில் இருக்க ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.